Example 1.23 solve the following system of equations using matrix inversion method அப்படின்னு சொல்லி 3 linear equations கொடுத்திருக்காங்க. ஓகேவா, இந்த equations சால்வ் பண்றதுக்கு நம்ம matrix inversion method யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஓகேவா, மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல வந்து இந்த ஈக்குவேஷன்ஸ்ல உள்ள கோஎஃபிஷியன்ட்ஸ் ஃபர்ஸ்ட் காலத்துல x1 ஓட கோஎஃபிஷியன்ட், செகண்ட் காலம் x2 ஓட கோஎஃபிஷியன்ட், தேர்ட் காலத்துல x3 ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா, அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஸோ 2 3 3. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்க, 1 -2 1. லாஸ்ட் ஈக்குவேஷன்ல 3x -1 -2. ஓகேவா, இன்டூ எதோட மல்டிப்ளை பண்ணா இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்னா x1 x2 x3. ஓகேவா, இந்த ஒரு ரோவையும் ஒரு காலத்தோட மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு அந்தாண்ட இங்க கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு காலம் மேட்ரிக்ஸா நம்ம எழுதிக்க வேண்டியதுதான். ஓகேவா, இப்ப இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னா ax ஈக்குவல் டு b. ஓகேவா, இதுல இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டு பக்கமும் a இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா, a இன்வர்ஸால மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், a இன்வர்ஸ் இன்டு ஏங்கிறது நம்மளுக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தெரியும். ஐடென்டிட்டி இன்டு என்ன மேட்ரிக்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றோமோ அதே மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு ஆன்சரா வரும். சோ அப்ப நம்மளுக்கு என்ன ஆன்சர்னா x is equal to a inverse into b. ஓகேவா, இந்த மெத்தட்ல இதுதான் இன்வர்ஷனுக்கு கடைசியா நம்ம அரைவ் பண்ண ஃபார்முலா. இதை வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த அன்னோன் வேல்யூஸ் x1 x2 x3ங்கிறத நம்ம கண்டுபிடிச்சாகணும். ஓகேவா, அதுக்கு b நம்மளுக்கு தெரியும், a இன்வர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, a இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், 1 divided by determinant a into adjoint a. ஓகேவா, ஃபர்ஸ்ட் determinant a கால்குலேட் பண்ணிக்கலாம். டிட்டர்மினன்ட் ஏங்கிறது என்னது, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னா அதுல வர ஆன்சர் தான் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஏ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோ எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ எந்த நம்பர் எடுக்கிறோமோ அந்த காலத்தையும் அந்த ரோவையும் நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற அந்த சின்ன மைனரை ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஓகேவா, அப்ப என்ன ஆகும், -2 × -2 போது 4 மைனஸ், எப்பவுமே நம்பர் மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் இங்க போடும்போது இந்த சைன் மைனஸ் தான் வரும். அதுக்கப்புறம் இங்க இருக்கிற வேல்யூஸ்க்கு தகுந்த மாதிரி, அதாவது இங்க இருக்கிற சைனுக்கு தகுந்த மாதிரி இது மாறலாம். சப்போஸ் வர்ற ஆன்சர் இங்க மைனஸா இருந்ததுன்னா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ன்னு மாத்திக்கணும். ஓகேவா, சோ -2 × -2 4 மைனஸ் -1 × 1ங்கும் போது -1. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1. செகண்ட் நம்பர் எப்பவுமே நம்ம மைனஸ் சைன் தான் இங்க போடணும். ஓகேவா, இங்க 3 இருக்கு. சோ -3 இன்டூ எந்த ரோ போவும், இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். ஓகே, மீதி இருக்கிற நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. -2 × 1 -2 மைனஸ் 3 × 1 3. ஓகேவா, கடைசி நம்பர் என்னது, +3 இன்டூ அதனுடைய கரஸ்பாண்டிங் காலம் அண்ட் ரோ போயிடும். மீதி இருக்கிற இந்த சின்ன மைனரா மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். சோ -1 × 1 -1 மைனஸ் 3 × -2 -6. இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +6 மாறிடும். ஓகேவா, அப்ப டிட்டர்மினன்ட் ஏ என்ன இருக்கும், 2 இன்டூ உள்ளார இருக்கிற நம்பர்ஸை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கோங்க. -5 +3 × 5 which is equal to 2 5s are 10 மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். 5 3s are 15. இங்கேயும் ஒரு 15 இருக்கு. 15 + 15 30, 30 + 10 40 which is not equal to 0. அதாவது டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சது not equal to 0 இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், a இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். therefore a இன்வர்ஸ் exists. ஓகேவா, அப்ப இந்த டிட்டர்மினன்ட் ஏ கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்தது மீதி என்ன வேணும் நம்மளுக்கு, அட்ஜாயிண்ட் ஏ கால்குலேட் பண்ணணும். அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கால்குலேட் பண்றது, நம்ம ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன செய்யணும், ஒரு நம்பருக்கும் ஒரு வேல்யூக்கும் நம்ம என்ன செய்யணும், மைனஸ் கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ்க்கும் கோஃபேக்டர் கண்டுபிடிச்சு அந்த மேட்ரிக்ஸுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அட்ஜாயிண்ட் ஏ கிடைக்கும். ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் இந்த 2ங்கிற நம்பர் எடுத்துங்க. அந்த 2ங்கிற நம்பர்ல எடுத்துக்கிட்டோம்னா அந்த கரஸ்பாண்டிங் காலமும் ரோவும் போயிடும். மீதி இருக்கிற இந்த மைனரை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணி போட வேண்டியதுதான். சோ -2 × -2 4 மைனஸ் -1 × 1ங்கும் போது -1, ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +1. ஓகேவா, அடுத்தது இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா, இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிற இந்த நம்பர்ஸுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ் நம்ம போட்டுக்குவோம். மீதி இருக்கிறதுக்கெல்லாம் என்ன சைன் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும், அதாவது பிளஸ் சைன் போட்டுக்கணும். இந்த டைமண்ட் ஷேப்ல இருக்கிற நம்பர்ஸுக்கு நம்ம மைனஸ் கோஃபேக்டர்ஸ் கால்குலேட் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு மைனஸ் சைன் நம்ம போட்டுக்க போறோம். ஓகேவா, அடுத்தது இந்த நம்பர் கால்குலேட் பண்ணுங்க. அப்ப என்ன ஆயிடும், இந்த
டி ஷேப்ல உள்ள நம்பர்ஸ் போயிடும். ஸோ மீதி -2 into 1 -2 -3 into 1 3. அடுத்தது இந்த நம்பர் கால்குலேட் பண்ணும்போது இந்த காலம் இந்த ரோ போயிடும். மீதி இருக்க மல்டிப்ளை பண்ணுங்க. -1 into 1 -1 -3 into -2 -6. ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +6 போட்டுக்கிறோம். அடுத்தது இந்த நம்பருக்கு வந்தோம்னா டைமண்ட் ஷேப், அதனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ -2 into 3 -6 -1 into 3ங்கும் போது -3. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +3 ஆயிடும். ஓகேவா? அடுத்தது இந்த நம்பர் எடுங்க. அப்ப இந்த பிளஸ் சிம்பிள்ல இருக்கிறது போயிடும். மீதி மல்டிப்ளை பண்ணுங்க. -2 into 2 -4 -3 3s are 9. அடுத்தது இந்த 1க்கு கால்குலேட் பண்ணும்போது டைமண்ட் ஷேப்ல இருக்கிற நம்பர்ஸ் வரதுனால நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ -1 into 2 -2 -3 into 3 9. ஓகேவா? அடுத்து இந்த நம்பர் கால்குலேட் பண்ணும்போது இந்த எல் ஷேப்ல உள்ள நம்பர்ஸ் போயிடும். ஸோ 3 1s are 3 -3 2s are 6. இங்க மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். அடுத்தது இந்த நம்பருக்கு வரும்போது டைமண்ட் ஷேப்ல உள்ள நம்பர். ஸோ மைனஸ் சைன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். ஸோ இந்த காலம் இந்த ரோ போயிடும். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்க. 1 into 2 2 -1 3s are 3. ஓகேவா? கடைசி இந்த நம்பர் எடுக்கும் போது இந்த எல் ஷேப்ல உள்ள நம்பர்ஸ் போயிடும். மீதி இருக்கிற மைனஸ் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ -2 into 2 -4 -1 into 3 3. ஓகேவா? இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகே, உள்ளார இருக்கிறத சால்வ் பண்ணிக்கோங்க. 4 + 1 5 -5 வரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +5. இங்கேயும் 5. ஓகேவா? அடுத்தது இங்க பாருங்க -3 வரும். இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +3. இங்க என்ன வரும்? -13. இது என்ன வரும்? 11 -11. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +11. 6 + 3 9. -1 இங்க ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +1 -7. இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகேவா? டிரான்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம்? ரோஸ் எல்லாம் காலம்ஸா மாத்தணும், இல்ல காலம்ஸ் எல்லாம் ரோவா மாத்தணும். சோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திக்கலாம். 5 5 5. செகண்ட் ரோவை செகண்ட் காலமா மாத்திக்கங்க. 3 -13 11. அடுத்தது தேர்ட் ரோவை தேர்ட் காலமா எழுதிக்க வேண்டியதான். 9 1 -7. ஓகேவா? இப்ப நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது ஏ இன்வெர்ஸ்க்கு இந்த ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? ஏ இன்வெர்ஸ் என்னது? ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை மாடுலர் டிட்டர்மினன்ட் ஏங்கிறது என்னது? 14 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ 40 இன்டு அட்ஜாயிண்ட் ஏ என்னது? இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? அதை எடுத்து அப்படியே எழுதிக்கங்க. 5 3 9 5 -13 1 5 11 -7. இப்ப ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அடுத்தது இந்த x is equal to a inverse into bங்கிறதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த unknown values கிடைச்சிரும். இத கிளீன் பண்ணிட்டு புதுசா நம்ம போடுவோம் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நம்ம a inverse கடைசியா நம்ம இத கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்? x is equal to a inverse into b ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? a inverse என்னது? 1/40 into 5 3 9 5 -13 1 5 11 -7 into bங்கிற மேட்ரிக்ஸ். bங்கிற மேட்ரிக்ஸ் என்னது? ஜஸ்ட் இந்த ஈக்குவல் டு கண்டான இருக்கிற கான்ஸ்டன்ட்ஸ். ஓகேவா? 5 -4 3. இப்போ என்ன செய்யணும்? ஒரு ரோவையும் இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர்ஸ் எழுத வேண்டியதுதான். இந்த 1/40ங்கிறது வெளியில அப்படியே இருக்கட்டும். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்க. 5 5s are 25. 3 into 4 12. இங்க மைனஸ் இருக்கிறதுனால -12. ஓகே, அடுத்தது 9 3s are 27. நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் ரோ வித் இந்த காலம் 5 5s are 25. மைனஸ் into மைனஸ் பிளஸ் 52. 13 into 4 52 plus 3. 1 3s are 3. அடுத்தது இந்த கடைசி ரோ வித் இந்த ஃபர்ஸ்ட் காலம். இப்போ 5 5s are 25. minus 11 4s are 44. minus 7 3s are 21. உள்ளார இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிக்கங்க. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதுதான். இப்போ என்ன ஆகும்? 25 12 போகும்போது 13. 13 plus 27ங்கும் போது 40. அடுத்தது இங்க பாருங்க 25. இதை ஆட் பண்ண 55 70 80 80. அடுத்தது இதை பாருங்க, இது என்ன கிடைக்கும்? -4 கிடைக்கும். ஸோ -40. இப்போ இந்த 40ஆல என்ன செய்யணும்? உள்ள கொண்டு போயிட்டோம்னா இந்த 40ஆல எல்லா நம்பர்ஸையும் நம்ம
டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 140s are 40, 240s are 80, அப்புறம் -1 times 40 is 40. ஓகேவா? இந்த சைடுல என்ன இருக்கு? எக்ஸ். எக்ஸ்ங்கிறது என்னது நம்மளுக்கு? x1, x2, x3. ஓகேவா? இங்க ஒரு காலம் இருக்கு, இங்க கடைசியா ஃபைனலா ஒரு காலம் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டு காலத்தையும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? டைரக்டா ஈக்குவேட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் காலமா இருக்கிறதுனால இந்த வேல்யூ அதுக்கு நேரா எந்த இடத்துல இருக்கோ அதனுடைய கரஸ்பாண்டிங் வேல்யூஸுக்கு ஈக்குவேட் பண்ணிக்க வேண்டியது. therefore x1 is equal to 1, x2 is equal to 2 and x3 is equal to என்னது? -1. மூணு வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூஸ்லாம் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல எடுத்து கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி அது டேலி ஆயிடுதா அப்படின்னு பாத்துக்கலாம். டேலி ஆயிடுச்சுன்னா என்னது? நம்மளுக்கு ஆன்சர் கரெக்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, 2 into x1 ஓட வேல்யூ 1 பிளஸ் 3 into x2 ஓட வேல்யூ 2 பிளஸ் 3 into x3 ஓட வேல்யூ -1. ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? 2 plus 6 -3 கிடைக்குது. அப்ப என்ன ஆகும்? 3 plus 2 5. இங்க என்ன ஆன்சர் வந்துருக்கு? 5. அப்ப நம்ம போட்ட ஆன்சர் நம்ம சால்வ் பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா?